Hi friends, welcome to DN Kitchen. இன்னைக்கு சூப்பரான ஆத்து ஜிலேபி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1.5 கிலோ ஆத்து ஜிலேபி மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சி ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஜீரக மிளகு, சோம்பு, மிளகாய், கசகசா, பூண்டு எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ மீனுன்றனால நான் 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். குழம்பு திக்காக வேணும்னா நீங்கள் வெங்காயம் வேணால் நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் வணக்கி விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம். இறக்குனதும் ஆற வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். வணக்கி ஆற வச்ச மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுட்டே இருக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 நிமிஷத்தில் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்தோடனே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், இல்லைனா மீன் கரைஞ்சிரும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.